டெய்லி மோட்டிவேஷனல் ஸ்டோரியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிசினஸ் மேனோட கதை. ஒரு பையன் என்ன பண்ணானா, ஒரு பெரிய கம்பெனிக்கு கிளீனிங் வேலைக்காண்டி போய் நிக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு உங்களோட கனெக்ட் ஆகணும், அதாவது மெசேஜ் எல்லாம் பண்ணணும்னா உங்க எங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி வேணும் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க. இந்த பையன் சொன்னானா, எனக்கு அந்த மெயில் ஐடி அதை பத்தி எல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க ரொம்ப பெரிய கம்பெனில வேலை பார்க்க போறீங்க, இந்த பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லாட்டி நீங்க இதுல வேலை பார்க்க முடியாது, இப்பெல்லாம் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிளீனிங் வேலையை அவனுக்கு கொடுக்கல. சரின்னு சொல்லி கொஞ்ச நாளும் போகுது. அந்த பையன் என்ன பண்றானா, அந்த பக்கத்துல இருக்க அந்த காய்கறி இதெல்லாம் வாங்கி விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி கொஞ்சம் டவுன் சைடு போய் விற்க ஆரம்பிக்கிறான். அது ஃபர்ஸ்ட் தக்காளி விற்கிறான், அடுத்து வெங்காயம் விற்கிறான். இப்படியே காய்கறியும் கூடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா ஆகிறான். அவனை இன்டர்வியூ பண்ண வந்தவங்க ஃபர்ஸ்ட் அவரோட மெயில் ஐடியை தான் கேக்குறாங்க. உடனே என்கிட்ட மெயில் ஐடி எல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், நீங்க மெயில் ஐடி இதை பத்தி எல்லாம் தெரியாமையே இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களே, மெயில் ஐடி இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருந்தா எவ்வளோ வளர்ந்துருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த இன்டர்வியூ பண்ற பொண்ணு. அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்க சொன்ன மாதிரி அந்த மெயில் ஐடி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னமுமே ஒரு கம்பெனில கிளீனிங் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படிதான் நம்ம லைஃப்ல தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்ல, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதும் ஆசீர்வாதம் தான். நம்மளுக்கான நேரம் வரும்போது உழைப்பு, அறிவு இதெல்லாம் மீறி சில விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சே ஒரு உயர்வு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல. அதனால இது தெரியல அது தெரியலன்னு சொல்லாம தெரிஞ்சதை வச்சே நம்மளால முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுக்கான டைம் கிடைக்கும் போது அந்த துறையிலேயே தெரிஞ்சதை வச்சு நம்மளால முன்னேற முடியும்.